ஹாய் சொல்லு. இன்னைக்கு எங்கே போகிறோம்? சர்ணா ஸ்டோர் இல்லை, இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். ஹாய் சொல்லு. அடிக்கிறாளே, அடிக்கிறா. இன்றைக்கி நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு கிளம்பிட்டு அங்கே போய் வீடியோ போடலாமா? ஹாய்ங்க, இன்றைக்கி வந்து ஒரு குட்டி ஃபங்க்ஷன். எங்கள் அத்தை மகளுக்கு தாலி பிரித்து இது பண்ணுவாங்கள்ல, தாலி பிரித்து கோர்க்குற ஃபங்க்ஷன். அதுக்கு தாங்க போயிருந்தோம். முடிஞ்சு ஃபங்க்ஷன் அந்த கோயில் தான், எனக்கு பின்னாடி இருக்கிற கோயிலில் தாங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சு. சாப்பிட்றதுக்காக நடந்து போயிட்டுருக்கேன். இது எங்கள் சித்தி, எங்கள் அம்மா வராங்க. வீடியோ எடுத்தேன், யூடியூப்பில் போடுறேன்னு சொன்னேன். பேசுகிறத மட்டும் போடு, ஃபேஸாக போடாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி வந்தவங்க சாம்பார் சாதங்க, சாப்பாடு காய் வச்சு சாப்பிட்டோம். சாப்பிட்டு சரியான வெயிலுங்க, ஒரு ஜூஸை குடிச்சிருவோம் அப்படின்ட்டு ஜூஸ் குடிக்க வந்துட்டோங்க. ஜூஸ் குடிச்சிட்டு அங்கே பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு அந்த கடையில். செம்மையாக வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படி பாப்பா. அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு இங்கே பாருங்கள் சாங் அங்கே ஓடிட்டு இருந்தது, அந்த சாங்க்கு தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. இங்கே பாருங்கள் டான்ஸை பாருங்கள். ஆனால் செம்ம வெயிலுங்க. தெரியாமல் அந்த ஆரஞ்சு ஜூஸ் வாங்கிட்டேங்க, நல்லாவே இல்லைங்க. ஏண்டா ஜூஸ் வாங்கணுன்ட்டு இருந்துச்சுங்க. ஆனால் வச்சுக்கிட்டே பார்த்தேன், குடிக்கவே முடியல. இங்கிட்ட எங்கள் பாப்பா வேறு இப்படின்னு நடந்துகிட்டே இருந்தாங்க. அது வேணுமா இது வேணுமா, ப்ளீஸ்மா வாங்கி கொடுமா அப்படின்ட்டே இருந்தாங்க. ஜூஸ் குடிக்கவே முடியலைங்க. சும்மா வாயில் வச்சு பார்த்துட்டு கடையில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. என்னடா செய்கிறதுன்னு தெரியல. பாப்பா வேறு முட்டாய்கிட்டு ப்ளீஸ்மான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க ரெண்டு பேருமே. அப்புறம் வாங்கி கொடுத்தாச்சுங்க. ஆளுக்கு ஒரு முட்டையை வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. செம்ம வெயிலுங்க, வெயிலெலாம் ட்ராவலே பண்ண முடியாதுங்க. இவ்வளோ நாங்கள் ஃபங்க்ஷன் வேகமாகவே போயிட்டு வந்துட்டோம். ஆனால் வெயில் ஓரளவுக்கு ஓகே. பாய்.